ஹலோ மச்சோஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான டிஷ் மற்றும் டேஸ்டியான டிஷ்ஷும் கூட. வாங்க ஒரு அட்டகாசமான தக்காளி முட்டை பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம டிஷ்ஷு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 5 முட்டை, 8 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் மசாலாஸ் வந்து டிஷ்ஷு செய்கிறப்ப ஆட் பண்ணலாம். வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட கடுகு, ஜீரகம், உளுந்து, கடலை பருப்பு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, 8 பல்லு பூண்டு, அப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும் வரைக்கும் வதக்கி எடுக்கணும். கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது அம்மாவோட டிப்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணுறோம். எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வணங்கும், நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராசஸ். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண உடனே மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா உள்ளே இறங்கும். இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த டொமேட்டோவை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன சின்ன கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வணங்கிடும். திருப்பி உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கணுங்க. இதுக்கப்புறம் நம்ம முட்டை ஆட் பண்ணால் டிஷ் ரெடி ஆயிடும். பாருங்க, நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை ஆட் பண்ண போகிறோம். முட்டையை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி முட்டை நல்லா வேகிறதுக்காக நம்ம பேனில் இருக்க மசாலாவை கொஞ்சம் தள்ளி நல்லா ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை வந்து ஒன்றொன்னா உடச்சி விட்டுறோம். மேலே உடச்சிடாதீங்க, முட்டை வந்து நல்லா வேகாமல் போயிடும். முட்டை எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 5 முட்டை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து உப்பு பத்தாமல் இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, மூடி வச்சுட்டோம். மூடி வச்சுட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணாமல் நம்ம முட்டையை வேகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக உடச்சி விடுறோம். இந்த ஸ்டேஜில் நமக்கு நல்லா வாசனை கமன்னு வருங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி பாருங்கள், சுற்றி இருக்க மசாலா மட்டும் லைட்டாக மேலே பரட்டி போடுறோம் முட்டை நல்லா வேகிறதுக்காக. அவ்வளோதாங்க, நல்லாவே பரட்டி விட்டுட்டு அப்புறம் மேலே ஒரு 5 நிமிஷம் மூட போகிறோம். அதாங்க பார்த்தீங்கல்ல, ஒரு 5 நிமிஷம் மூடி எடுத்துட்டோம். நம்ம முட்டைலாம் எப்படி கேக்கு மாதிரி வந்திருக்கு. லாஸ்ட்டாக ஒரு டைம் செக் பண்ணுறதுக்காக லைட்டாக உடச்சி விடுறோம். அவ்வளோதாங்க, வெந்துடுச்சு. ஃபுல்லாக கேக் மாதிரி அழகாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சும்மா அட்டகாசமான மிரட்டலான தக்காளி முட்டை பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூட சும்மா சொர்க்கம் போல இருக்குங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. மிரட்டலான தக்காளி முட்டை பிரட்டல் ரெடி. முட்டை முன்னாடி கோழி வந்ததா இல்லை கோழி முன்னாடி முட்டை வந்ததா ஒரு கன்ஃபியூஷனை விட இந்த டிஷ்ஷுக்கு நாங்கள் பேர் வைக்கப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குங்களே, அப்பாப்பா சொல்லவே முடியலைங்க. பேர் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட்டில் கார்னிஷிங்காக கொஞ்சம் நாத்துநாரை தூவி விடுறோம். நீங்கள் தளபதி ஃபேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாத்துநார்னா என்னதுன்னு. தாங்க நம்ம கொத்தமல்லி. அவ்வளோதாங்க. ஓகே, பாய்.